அல்லாஹ் உன்னை படைத்தான். உன் உடலை குறையில்லாமல் அழகாக உருவாக்கினான். உனக்காக சுவாசத்தையும் உணவையும் தண்ணீரையும் வாழ்வாதாரத்தையும் அளித்தான். நீ செய்யும் ஒவ்வொரு பாவத்தையும் மறைத்து பாதுகாக்கிறான். இப்படிப்பட்ட அருளாளனான அவன் முன்னிலையில் நீ தினமும் 5 நேரம் நிற்காமல் இருப்பது நன்றி உணர்ச்சியா? தொழுகை என்பது உன் வாழ்க்கை ஆதாரம். அது உன் இதயத்திற்கு அமைதியையும் உன் பாவங்களுக்கு மன்னிப்பையும் தரும் வழி. கபரில் அது உனக்கு ஒளி, மறுமை நாளில் அது உனக்கு துணை, ஆகிரத்தில் அது உன் மீட்சிக்கான பாதை. தொழுகையை விட்டு விடுபவன் தன் மறுமையை தானே இழக்கிறான். சகோதர சகோதரிகளே, மறுமை நாளில் முதலில் கேட்கப்படுவது தொழுகை பற்றியே. அது சரியாக இருந்தால் மற்ற எல்லா செயல்களும் நன்றாக இருக்கும். அது குறைந்திருந்தால் பிற செயல்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? யா அல்லாஹ், தொழுகையின் மீது எங்களுக்கு உண்மையான அன்பை அளி. சோம்பேறிகளாகவும் கவனக்குறைவாளர்களாகவும் தொழுகையை தாமதப்படுத்துவோரில் எங்களை சேர்க்காதே. 5 நேர தொழுகையை எங்கள் உயிரை விடவும் மேலானதாக மதிக்கும் மனதை எங்களுக்கு தா. எங்களை சஜ்தாவில் இருக்கும் நிலையிலேயே மரணம் அடையச் செய்.